Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 594 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ட்ரஃபால்கர் லாவை தான் காட்டுறாங்க. பையன் ரொம்ப சீரியஸா அவனோட கத்தியில நூலை போட்டு கெட்டுன்னு கட்டிட்டு இருக்கான். என்னன்னா அவன் தலையில சாப்பரை ஏத்தி விட்டாங்கல்ல, அப்படி ஏத்திட்டு எப்படி அவனால சுத்த முடியும்? அதனாலதான் அவனை லேக்கா ஒரு பேக்ல தூக்கி வச்சுட்டு அந்த பேக்கோட கயிறை அவன் கத்தியில கட்டிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான். அந்த சீசருக்கு இப்போ ஸ்டார் ஹேட் பைரட்ஸையும் G5 கூட்டமான சாப்பரையும் காலி பண்றதுதான் முத வேலை. அதனாலதான் அவன் ஏகப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த குழந்தைங்க தான் தேவை, சோ பத்திரமா பாத்துக்குங்க. ஏன்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை அடையிற வரைக்கும் அவன் அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ண மாட்டான். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்த இவன் கடந்த 4 வருடங்களா ஜெயில தான் இருந்தான். ஆனா இங்க இருந்த ஏதோ ஒரு மூதேவி இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஐலாண்ட பத்தி அவனுக்கு மேட்டரை லீக் பண்ணியிருக்கான். அதனால இந்த இடத்த ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹைடிங் பிளேஸா சூஸ் பண்ணி இங்க வந்து செட்டில் ஆயிட்டான். சொல்ல போனா இதுதான் இப்போதைக்கு அவனுக்கு சேஃபான இடம். அதனால இந்த இடத்த பத்தி வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனோட பவுண்டி 300 மில்லியன் பெரிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம லோஜியா டைப்பான கேஸ் ஃப்ரூட்டா சாப்பிட்டுருக்கான். அவனை சாதாரண வெப்பனால எல்லாம் தொடவே முடியாதும்பா. இங்க நம்ம ஆளுங்க அத்தனை பேத்துக்குமே அப்படியே அள்ளு விடும். எது 300 மில்லியனான்னு. யாரெல்லாம் இங்க ஹாக்கி பவர் யூஸ் பண்ண மாட்டீங்களோ அவங்க எல்லாம் அவனை விட்டு தள்ளி இருக்கதே நல்லது. ஏன்னா அவன் சாதாரண சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல, ஒரு வெறி பிடிச்ச கொடூர கொலகாரமா. இப்ப நம்மளுக்கு டீம்ல யாரெல்லாம் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணுவாங்கன்னா லூஃபி, ஜோரோ, சஞ்சி, அப்புறம் ட்ரஃபால்கர்லாம். இப்போதைக்கு இது போதும், இதை வச்சு அவனை சமாளிச்சுக்கலாம். சரி, நான் லேபுக்கு போய் இந்த குழந்தைகளை சரி பண்ற வேலையை பாக்குறேன், நீங்க மத்த வேலையை பாருங்கம்மா. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மாஸ்டர்ங்கிற மானங்கட்ட பைய சீசரை கிட்னாப் பண்ணணும், அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா எதுக்கு பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணணும்ல. பணத்துக்காகவா இல்ல அவன் இவங்க எல்லாத்துக்கும் பாஸ் அப்படிங்கறக்காகவா இல்ல வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்டா நம்ம இதை பணத்துக்காண்டி பண்ணல, ஒரு பெரிய குழப்பத்துக்காண்டி பண்ண போறவன என்ன குழப்பம்னு கேட்பாங்க. அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க மூடிட்டு போய் அவனை கிட்னாப் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. அதை மட்டும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் பிளான் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வேற சொல்லிடுவான். இப்போ என்ன மேட்டர்னா ஒன்ஸ் அவங்க அந்த சீசரை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சம்பவம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இறங்கி விளையாண்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் திரும்பவே முடியாது. ஏன்னா இது ஒரு ஒத்தையடி பாதை. என்ன நம்மளால எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். அட சண்டால பயலன்னு இப்பவும் சொல்லுவான். உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்கேயே இப்பவே ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா இதுதான் உங்களோட கடைசி சான்ஸ். என்ன ஓகேவான்னு கேட்டா லூஃபி யோசிக்காம அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நான் உன் கூட இருக்கேன், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுமோ அதை தாராளமா பண்ணுங்க, உங்க கூடவே சேர்ந்து நானும் சப்போர்ட் பண்றேன். இனிமேட்டு எல்லாமே உங்க குரூவோட கையில தான் இருக்குது, நல்லா கன்வீனியன்ட்டா பண்ணுங்க. லூஃபி அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படியே கட் பண்ணி அந்த சீசர் கிளவுனோட லெபார்டரி ஃப்ரண்ட் சைடு காட்டுறாங்க. அங்க நம்ம ஸ்மோக்கரோட ஆளுகளுக்கும் வில்ல பயல்களோட ஆளுகளுக்கும் பயங்கரமான சண்டை. அந்த வில்ல பயல்கள்லாம் கண்ணா பின்னாடி நேவி ஆளுகளை அடிச்சு திருக்க விடுறாங்க. ரஷிக்கு அவனுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல இவனுங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்த பயங்கரமான கிரிமினல்ஸுங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஸ்மோக்கருக்கு அதுதான் புரியல. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரிப்போர்ட் என்ன வந்திருக்கும்னா இந்த பிரிசனர்ஸ் யாருமே சர்வைவ் ஆகல, செத்துட்டாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா உயிரோட வந்து இப்ப உயிரை வாங்குறானுங்களே, இவனுக்கு என்ன அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு திரும்பி திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. ஸ்மோக்கர் என்ன சொல்லுவான், இப்போதைக்கு நம்ம அவங்க எல்லாத்தையுமே ஹோல்டு மட்டும் பண்ணா போதும், எப்படியாச்சும் மத்தவங்க ஷிப் எடுத்துட்டு இங்க கிளம்பிடுவாங்க, ரிப்போர்ட் மட்டும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் சேர்ந்துருச்சுன்னா போதும், மத்ததெல்லாம் தானா நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தடுக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி காட்டுத்தனமா ஸ்மோக்கர் சண்டை போடுவான். அங்க அவங்க கப்பல் பொறுமையா கிளம்பிட்டு இருக்கும். அப்ப அந்த சீசர் பயலுக்கு போன் கால் வருமா, அட்டன் பண்ணிட்டுமான்னு கேட்டா வேண்டவே வேண்டாமா. என்ன சொல்ல போறானுங்க, ஃப்ரண்ட் டோரை ஓபன் பண்ணி அவங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க, எங்க எல்லாத்தையும் காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு லூசுத்தனமா எதையாச்சும் சொல்லுவானுங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் இந்த மாதிரி வந்தது இல்லையே, வரட்டும், அப்படி வந்தாதான் உங்களால டெஸ்ட் சப்ஜெக்ட் கலெக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு அவன் ஆளுக்கே தூக்கி வாரி போடும், ஏதோ ஒண்ணு பெருசா பண்ண போறான்னு. அதே நேரம் போன எபிசோடு பெரிய டோரை திறந்துகிட்டு உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பெரிய உருண்டையை பார்த்தானுங்கல்ல, அதுக்கு கூட 2 கண்ணு இருந்துச்சு. அது அவனுல காட்டுத்தனமா விரட்டுன்னு விரட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கும்னு சொல்லி அவனுங்க நினைக்கவே இல்லை. அடிச்சு புரண்டு தப்பிச்சு ஓடி வருவானுங்க. அது ஏதோ லிக்விட் மாதிரி அப்படியே வேகமா இவங்கள புடிக்கிற காண்டி வரும். அவனுங்க மாஸ்டருக்கு போன் பண்ணா அவன் எடுத்தும் தொலைய மாட்டான். ஐயோ நாங்க பர்னிங் லேண்ட்ல மாட்டிக்கிட்டோம் மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி டோரை திறந்து விட்டோம், உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது, என்ன காப்பாத்துங்கன்னு கத்தி பாப்பான். ஆனா அவங்க மாஸ்டர் சீசர் எடுக்க மாட்டான். இப்ப இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அது வேற விரட்டி விடாம வந்துட்டு இருக்குது. சரி, இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தா வெறும் 2 பேர். ஏன்னா இவங்க கூட மிச்சம் இருந்த எல்லாத்தையுமே அது கொன்றுச்சு. இனி பேலன்ஸ் இருக்கிறது இவங்க மட்டும்தான். இப்ப இருக்க நிலைமைக்கு அது மொத்த இடமும் பரவி அப்படியே பயங்கரமா ஒழுகி வந்துட்டு இருக்குது. இவனுங்க சுத்தி போனானுங்கன்னா டெஃபினட்டா மாட்டிக்குவானுங்க. ஸ்ட்ரெயிட்டா போனா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதுவும் அது ஒழுகி வர்ற இடம்லாம் அப்படியே வெந்து உருகிட்டு இருக்குது. அவ்வளவு பயங்கரமான ஆசிட் போல. இங்க இவனு 2 பேரும் எவ்வளவு தூரத்துக்கு தான் ஓடுவானுங்க பாவம்.
வயசாயிருச்சு. அதனால கண்ணா பின்னாடி மூச்சு வாங்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அது ஏதோ சுனாமி வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்குது. அவ்வளவுதான், இன்னும் வெறி கொண்டு பிச்சுக்கிட்டு வருவானுங்க. அதோட சைஸ் எப்படி இருக்குன்னா அங்க இருக்கிற மவுண்டனையே மூழ்கடிச்சிடும் போல அவ்வளவு பெருசா இருக்குது. அவங்க 2 பேரும் அடிச்சு புடிச்சு உசுர கொடுத்து அப்படியே ஓடுவானுங்க. அதாவது பக்கத்துல வரும் தப்பிச்சிருவானுங்க, பக்கத்துல வரும் தப்பிச்சிருவானுங்க. ஆனா ஒரு கட்டத்துலங்கும் போது பக்கத்துல வந்து அது என்ன பண்ணிடும்னா கேஸ் அடிச்சு விட்டுரும். அவ்வளவுதான், உள்ள சிக்கிடுவானுங்க. இங்க அப்பதான் அவன் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பான், அது வந்து அவனோட பெட்டாமா. அது ஒரு ஸ்லைம் டைப்பான கிரியேச்சர், ரொம்ப ரொம்ப ரேரானது. அது கூட யாரு மோதினாலும் சரி கண்டிப்பா செத்துருவாங்க. அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இந்த ஐலாண்டை விட்டு தான் போகணும்பா. அவன் இன்டைரக்டா என்ன சொல்றான்னா, இப்ப வந்திருக்காங்களே ஐலாண்டுக்கு, அவங்க யாராலையுமே அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறான். அங்க புகைக்குள்ள சிக்கினவனுங்க அப்படியே மூச்சு திணறி அங்கேயே வந்து செத்துருவானுங்க. சாதாரணமா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம இந்த மாதிரி புகைக்குள்ள மாட்டினாலே மூச்சு திணறி செத்துருவோம். இதுல அது பாய்சனோட வேற வச்சு அடிச்சு தள்ளுது. எப்படி பழப்பானுங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ண போற ஸ்மைலே எப்படி இருக்கேன்னு இழுச்சுக்கிட்டே வருவான். அது அங்க என்னடான்னா கண்ணா பின்னான்னு பொங்கி படு பயங்கரமா அது போட்டு தள்ள அந்த 2 பேத்தையும் வந்து கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.